கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாபெரும் போராட்டம் பற்றி ஒரு தொடர் வரிசை பாடங்களை ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதே போல் போன வாரத்திலிருந்து எஜமானுக்காக எரிந்தவர்கள், மார்டைர்ஸ் ஃபார் த மாஸ்டர், எஜமானுக்காக எரிந்தவர்கள் என்ற இன்னொரு தொடரும் துவங்கி படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு நம்ம 3வது பாகம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என்ன தலைப்பில் படிக்கிறோம் என்று சொன்னால், ஸ்டீஃபன் த கிரவுன் ஆஃப் மார்டைர்ஸ். ஸ்டீஃபன் த கிரவுன் ஆஃப் மார்டைர்ஸ், ஸ்தேவான் இரத்த சாட்சிகளின் கிரீடம் என்று படிக்கப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 57 60 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்கள் வாசித்தோம். இரத்த சாட்சிகள் 3 வகை அப்படின்னு பார்த்தோம் போன வாரத்தில். ஆரம்ப கால இரத்த சாட்சிகள், கிறிஸ்தவத்தின் ஆரம்பத்தில் 25 லட்சம் பேர். இருண்ட கால இரத்த சாட்சிகள் 538 1798 வரைக்கும் 10 15 கோடி இரத்த சாட்சிகள். 3வது வகை இறுதி கால இரத்த சாட்சிகள். ஆண்டோட வருகைக்கு முன்பாக அநேக இரத்த சாட்சிகளாக சத்தியத்திற்காக இயேசுவுக்காக மரிப்பார்கள். அது எவ்வளவு பேர் தெரியல, அநேகர் என்று நம்ம படிக்கிறோம். அப்படி ஆரம்ப கால இரத்த சாட்சிகளில் மிகவும் முக்கியமானவர் யார் என்றால் இந்த ஸ்தேவான். ஆரம்ப கால இரத்த சாட்சிகளில் யூதர்களால் கொல்லப்பட்ட 3 இவர் முக்கியமானவர், ஸ்தேவான். யார் யார்? ஒன்று யோவான் ஸ்நானன், இன்னொன்று இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் ஸ்தேவான். எப்படி? யோவான் ஸ்நானன் கொல்லப்பட யூதர்கள் அனுமதித்தார்கள், சரிதானே? சைலண்டாக இருந்துட்டாங்க, யூதர்கள் ஒன்றுமே சொல்லலை. இயேசுவை சிலுவையில் அறையும்படி யூதர்கள் கூக்குரலிட்டார்கள். ஸ்தேவானை விசாரணை இன்றி, அவனை விசாரிக்காமலே, தீர்ப்பு கொடுக்காமலேயே என்ன செய்தார்கள்? ஸ்தேவானை கல்லெறிந்தார்கள். இந்த 3லுமே யாருங்க முக்கியமானவங்க? யூதர்கள் தான். யூதர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, Jewish people were known as the fountains of persecution, உபத்திரவத்தின் ஊற்றுகள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து அதில் நீங்கள் படிக்கலாம். அந்த 7 பேரில் 7 டீக்கன்ஸ், 7 சபை உதவிக்காரரில் ஒருவன் இந்த ஸ்தேவான். அப்போஸ்தலர் 6:5 தொடங்கி 8:2 வரைக்கும் தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் அப்படின்னு படிக்கிறோம். ஆகவே 6:5 8:2 வரைக்கும் நம்ம இந்த ஸ்தேவானை குறித்து புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். 7 உதவிக்காரரில் பிரபலமானவர் ஸ்தேவான். ஸ்தேவான், பிலிப், இந்த 2 பேர் தான் பிரபலமானவர்கள். சாதாரணமான ஒரு விசுவாசி, ஆஃப்டர் ஆல் டீக்கன், ஒரு சபை உதவிக்காரர், சபையில் எல்லாம் வேலைகள், சுத்தம் பண்ணுற வேலைகள் இந்த மாதிரிலாம் செய்கிறவர். ஆனாலும் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவருக்காக செய்து விசுவாசிகளில் முதல் இரத்த சாட்சி ஆனார். ஃபர்ஸ்ட் மார்டைர் among the believers of the first century. 1ஆம் நூற்றாண்டில் இரத்த சாட்சியாக மரித்த விசுவாசிகளில் அவர் தான் முதல் ஆள். ஸ்தேவான், ஸ்டீஃபன் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மௌலி அப்படின்னு சொல்லுவாங்க. மௌலி, மௌலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்திரமௌலி அப்படின்னு பேரில் வைப்பாங்க. மௌலி என்றால் கிரீடம் அப்படின்னு அர்த்தம். ஸ்டீஃபன் மீன்ஸ் கிரவுன், கிரீடம், மணிமகுடம் என்று பொருள். பிரியமானவர்களே,
அநேகர் கால நெடுகிலும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அந்த இரத்த சாட்சிகளுக்கெல்லாம் ஒரு கிரீடம் யார் அப்படின்னா இந்த ஸ்தேவான் தான். எப்படி அப்படின்றத இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். யுகங்கள் நெடுகிலும் இரத்த சாட்சிகளிடம் வெளிப்பட்ட இனிமேல் வெளிப்பட வேண்டிய தெய்வீக பண்பு நலன்களை இவரது குறுகிய வாழ்க்கை பதிவில் நாம் காணலாம். இவரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நிறையலாம் பைபிளில் கிடையாது. இவர் ஒன்றும் பைபிளில் ஒரு புஸ்தகம் அப்படிலாம் ஒன்றும் எழுதலை. A brief life but a meaningful life. ஒரு சுருக்கமான வாழ்க்கை, ஆனால் அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த ஸ்தேவான் வாழ்ந்தார் என்பதை நான் படிக்க போகிறோம். படிச்சிருக்கோம், அவர் கதை நமக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நமக்கு விசேஷமான வெளிச்சங்களை கொடுக்கிறவர். இந்த நாளில் அவர் நமக்கு இந்த வெளிச்சத்தை தரும்படி ஜெபம் பண்ணுமா. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நமக்கு நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, ஞானஸ்நான ஆராதனைக்கு முன்பாக ஒரு விசேஷமான ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகளும், ஏற்கனவே எடுத்து பல ஆண்டுகள் கடந்துவிட்ட பிள்ளைகளும் இந்த நாளிலே ஆவியானவரால் உள்ளம் தொடப்படுவதற்கு ஏதுவாக இந்த நாளில் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகள் ஜான், சோஃபியா, நீங்கள் அப்படி முன்னாடி வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் பெஞ்சில் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தயவுசெய்து முன் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஸ்தேவானின் படுகொலைக்கான காரணங்கள். ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார்? 2 காரணங்கள். முதல் காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் கொண்டிருந்த விசுவாசம், சுவிசேஷ பிரஸ்தாபம். இது ஒரு காரணம். இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த சுவிசேஷத்தை அவர் பிரஸ்தாபம் பண்ணார். நம்ம அதை எங்கே படிக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், அப்போஸ்தலர் 6:14. எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு. நசரேயன் அப்படின்னாலே ஒரு அற்பமான ஒரு டேர்ம். நாசரேத்து அந்த ஊர்லேருந்து வந்தாள். நாசரேத்திலிருந்து நன்மை யாது ஒரு நன்மை வரக்கூடும். நசரேயன் அப்படின்னாலே இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி வெரி சீப். நசரேயனாகிய இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். இது ஒரு பொய் சாட்சி. இயேசுவை பற்றி சொன்னார், உண்மைதான். ஆனால் வந்து அழிச்சிருவாரு வச்சிருவாரு அப்படிலாம் சொல்லல். ஆகவே இயேசுவின் மேல் வைத்திருந்த விசுவாசம் அவருடைய சுவிசேஷத்தை பிரஸ்தாபம் பண்ணது. இது முதல் காரணம். 2வது, ஓகே, வசனம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:52. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு, இயேசுவுக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள் சொல்லிட்டு இப்போ ஓப்பனாக சொல்லிட்டார். ஆகவே இயேசுவை ஆரம்பம் முதல் கடைசி வரை அறிவித்தார். இது ஒரு குற்றம். 2வது குற்றம் என்ன அப்படின்னா, இவன் பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறான் என்பது ஒரு காரணம். அதை நம்ம அப்போஸ்தலர் 6:8 படிக்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தான். என்ன அற்புதங்கள் அடையாளங்கள் பைபிளில் போடல், ஆனால் செஞ்சார். இந்த 2 காரணங்கள் தான். அதனால தான் யூதர்கள் இந்த ஸ்தேவானை பகைத்தார்கள், பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். மோசேக்கும் தேவாலயத்துக்கும் தேவ பிரமாணத்துக்கும் எதிராக தேவதூஷணம் சொன்னதாக பழி சுமத்தினார்கள். யூதர்களே ஒரு யூதனை பகைத்து பொய் சாட்சிகள் கொண்டு வந்து அவனை இரத்த சாட்சி ஆக்கினார்கள். சரிங்களா? பொய் சாட்சிகளை கொண்டு வந்து இரத்த சாட்சி ஆக்கினார்கள். வேதாமத்தின் முதல் இரத்த சாட்சி யாரு? முதல் இரத்த சாட்சி பைபிளில் யாரு? ஆபேல். ஆபேல்லாம் முதல் இரத்த சாட்சி. அதில் என்ன நடந்துச்சு? அண்ணன் தம்பியை கொண்டான். அப்படிதானே? அண்ணன் தம்பியை கொன்றான், சகோதரனை கொன்றான். இப்படித்தான் நடந்திருக்கிறது, இனிமேலும் இப்படித்தான் நடக்கும். சரிங்களா? சபையில் இருக்கிறவங்களே என்ன செய்வாங்க? சபையில் உள்ளவங்களே காட்டி கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்படித்தான் நடந்திருக்கிறது, இனிமேலும் அப்படித்தான் நடக்கும். அப்படி நடக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் ஸ்தேவானுடைய
வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? 4 படிப்பினைகள். ரொம்ப பிரீஃபாக முடிக்க போகிறேன், சுருக்கமாக. முதலாம், நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில் கவனம் தேவை. Beware of how we live. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில் கவனம் தேவை. அப்போஸ்தலர் 7:55 படிச்சீங்கன்னா, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் என்று வாசிக்கிறோம். ஸ்தேவானுக்கும் இந்த அதிகாரத்தை அப்படி படித்து ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு அழகான விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஸ்தேவானுக்கும் அவனுடைய எதிரிகளுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசங்கள் அப்படின்னு ஒரு அட்டவணை ஒன்று தயாரித்தேன். பாருங்களேன், எதிராளிகளின் செயல்கள், ஸ்தேவானின் எதிர்ச்செயல்கள், எனிமீஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா? பாருங்களேன், வசனம் சொல்லுது. இந்த வசனத்தெல்லாம் படிக்க வேண்டாம். நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 55 அப்படியே நீங்கள் திறந்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 7ஆவது அதிகாரம் வசனம் 54 நம்ம வரிசை அப்படியே பார்க்கணும். சரிங்களா? கவனிச்சுட்டே வரும். 7:54 பாருங்களேன், முதல் வித்தியாசம். அந்த எதிரிகள் என்ன செஞ்சாங்க? மூர்க்கம் அடைந்தார்கள். 54ஆம் வசனம் சொல்லுது, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து. நீங்க தான் அந்த இயேசுவை கொன்ற கொலைபாதகர் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்களாம்? மூர்க்கம் அடைந்தார்கள். 1. 2வது, பல்லை கடித்தார்கள். 3வது, உரத்த சத்தமாய் கூக்குரல் இட்டார்கள். 4வது, காதுகளை அடைத்து கொண்டார்கள். உண்மையை சொன்னா கேட்க முடியல. காதுகளை அடைத்து கொண்டார்கள். 5வது பாருங்க, ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்தார்கள். 6வது, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளினார்கள். 7வது, அவனை கல்லெறிந்தார்கள். இதெல்லாம் எதிரிகள் செய்தது. ஸ்தேவான் என்ன செய்தார் அப்படின்னா, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தான். முதல்ல. 2வது, வானத்தை அண்ணாந்து பார்த்தான். 3வது, வானங்கள் திறந்திருக்க கண்டான். 4வது, மனுஷகுமாரன் தேவனுடைய மகிமையையும் மனுஷகுமாரன் பிதாவின் வலது பாரசத்தில் நிற்கிறதையும் கண்டான் என்று படிக்கிறோம். 5வது, ஸ்தேவான் தொழுது கொண்டான். கல்லெறியப்படும் பொழுதும் தொழுகை செய்தான். 6வது, கல்லெறியப்படும் போதும் முழங்கால் படியிட்டான். கல்லெறியும் போது முழங்கால் படியிட முடியுமா? 7வது, இயேசுவை போலவே சத்தமிட்டு அவன் ஜெபித்தான். எதிரிகளுக்கு இருந்த காரியங்கள் பார்த்தோம், இவன் செய்த காரியங்களை பார்த்தோம். பிரியமானவர்களே, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த மனிதன் அண்ணாந்து பார்த்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, இதெல்லாம் எப்படி நடக்கும்? அந்த நேரத்தில் நடந்துருச்சா? பிரியமானவர்களே, அன்றாடம் நாம் ஆவிக்குரிய செயல்களில் ஈடுபட்டால் நம் எதிர்ச்செயல்களும் ஆவிக்குரியவைகளாக இருக்கும். இஃப் வி கண்டினியூஸ்லி practice spiritual exercises, spiritual actions, இதை செஞ்சோம் அப்படின்னா our reactions also will be spiritual. உண்மைதானே? அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கும் அப்படி அல்ல என்பதற்குமான வித்தியாசங்கள் இந்த உலகத்தில் நம் நடக்கையினாலேயே விளங்கிவிடும். அவர் கடைசி வாழ்க்கையில காமிச்சிட்டாரு, நான் யார் என்றதை ப்ரூவ் பண்ணிட்டார் ஸ்தேவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது நம்மை அடுத்த படிப்பினைக்கு நம்மை நடத்தி செல்லுகிறது. 2வது, நாம் யாரால் நடத்தப்படுகிறோம் என்பதில் கவனம் தேவை. Beware of whom are we led by. முதல்ல நாம் எப்படி வாழ்றோம், எப்படி வாழ்ந்தார் ஸ்தேவான் என்று பார்த்தோம். 2வது, நம்ம யார் நடத்துகிறார், யாரால் நடத்தப்படுகிறோம் அப்படின்றத அப்போஸ்தலர் 7:55 திரும்பவும் படித்தோம் அப்படின்னா, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அப்படின்னு திரும்ப வாசிக்கிறோம். இரத்த சாட்சியாக அவன் நிற்கக்கூடிய அந்த நிமிடம் வரைக்கும், அந்த இடம் வரைக்கும் ஸ்தேவானை கொண்டு வந்தவர் யாரு? யார் கொண்டு வந்தார்? ஆவியானவர் கொண்டு வந்தார்.
பைபிளில் என்ன படிக்கிறோம்? அவனவன் தன் தன் வழியிலே போனோம் படிக்கிறோம்ல. ஏசாயா 53:6 அவனவன் தன் தன் வழியிலே போனோம் அப்படின்னு நம்முடைய பாவ நிலைமையை ஏசாயா 53:6 வாசிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி சுய புத்தியை சார்ந்து என்ன செய்யலை ஸ்தேவான் போகலை. நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5 இப்படி தன்னுடைய சுய புத்தியில போகல ஸ்தேவான் போகல, ஆண்டவரை அவன் நினைத்து கொண்டிருந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தன்னுடைய சுய புத்தியின்படி ஸ்தேவான் போயிருந்தால் அந்த இடத்திற்கு வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டார். இரத்த சாட்சியாக மரிக்கிற அந்த தருணத்திற்கு அவர் வந்திருக்க மாட்டார் என்பது நிச்சயம். ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு விஷயம் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் படிக்கிறோம் தமிழில். ஆனால் இங்கிலீஷில் எப்படி பாருங்களேன், இங்கிலீஷ் வச்சிருக்கவங்க இங்கிலீஷ் பைபிளில் பாருங்கள். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா பட் ஹீ அப்படின்னு இருக்கும். பட் ஹீ அப்போ எப்படி அதை படிக்கணும்னா, ஆனால் அவனோ பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. ஸோ ஸ்டீஃபன் வாஸ் a but he believer. ஸ்டீஃபன் வாஸ் a but he believer. ஆனால் அவனோ வித்தியாசமான விசுவாசி. அவனை நடத்தினவர் யார்? ஆவியானவர் அவனை வழி நடத்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் நிரப்பப்பட்டு ஒருவன் நடத்தப்படும் போது மட்டுமே அவன் எப்படி இருப்பான்? when a person is full of the Holy Spirit he becomes, அவன் எப்படி அவன் மாறுகிறான் பாருங்களேன். பைபிளில் இன்னொரு 7 காரியங்கள் இருக்கு. he was full of faith, விசுவாசம் நிறைந்தவனாய் அப்படின்னு படிக்கிறோம். அப்போஸ்தலர் 6:5 ஸ்தேவான் விசுவாசம் நிறைந்தவன். he was full of power, அவன் வல்லமை நிறைந்தவன். அப்போஸ்தலர் 6:8 வாசிக்கிறோம். he was full of light, அவன் பிரகாசம் நிறைந்தவன். அவனை அந்த விசாரணை சங்கத்தில் முன்னாடி அவன் கல்லறைப்படுவதற்கு முன்பாக அவனை விசாரிச்சாங்க, குற்றம் சாட்டினார்கள். அந்த சமயத்தில் பைபிளில் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 6:10 கடைசியில் படிக்கிறோம் 15ஆம் வசனத்தில் அவன் முகம் எப்படி இருந்துச்சான்? தேவதூதன் முகத்தை போல மோசேக்கு இருந்த மாதிரி அப்படி இருந்துச்சான். பிரகாசம் நிறைந்தவன் ஆகிறான். ஒரு மனிதன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருக்கும் பொழுது he is full of scripture, அவன் வசனம் நிறைந்தவன் ஆகிறான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்களேன், ஸ்தேவானுடைய பிரசங்கம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிரசங்கத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆபிரகாமில் தொடங்கி அப்படி வரிசையாக வருவார், சாலமோன் வரைக்கும் வருவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பிரசங்கம். மோசேயின் வாழ்க்கையை பிரித்து பிரித்து சொல்லுவார். முதல் 40, 2வது 40, 3வது 40 அப்படிலாம் பிரித்து சொல்லுவார் இந்த ஸ்தேவான். இப்படி அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஆபிரகாமிலிருந்து அப்படி வரிசையாக சாலமோன் வரும்பொழுது சாலமோன்லேருந்து டக்குன்னு ஜீசஸுக்கு ஜம்ப் ஆயிடுவார். நீங்கள் படித்து பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த யூதர்களுடைய எதிர்ச்செயல் எதிர்வினை வேறு மாதிரி ஆயிடுச்சு. இவங்க முகம் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அவங்க எல்லாம் ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கை சீக்கிரம் முடிய போகுது என்று தெரிஞ்ச உடனே சாலமோன்லேருந்து டக்குன்னு சாலமோனிலும் பெரியவரான இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவார். அவரை நீங்கள் என்ன செய்தீர்கள்? கொன்ற கொலை பாதகர்கள். He was full of scripture. அந்த பிரசங்கத்தில் பாருங்க, வசனமாக தான் சொல்லியிருப்பார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாம் சொல்லியிருப்பார். He was full of scripture. He was full of wisdom, ஞானம் நிறைந்தவன் என்று அப்போஸ்தலர் 6:3-10 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறோம். He was full of courage, தைரியம் நிறைந்தவன். அப்போஸ்தலர் 7:51-56 திரும்ப அடித்தா தான் தைரியம் கிடையாது. திரும்ப அடித்தா தான் தைரியம்ன்றது உலகத்தில் சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? தைரியம்னா என்ன? உன்னை அடித்தா இன்னொரு கணத்தை காட்டு, அதான் உண்மையான தைரியம். அந்த அடிபடுகிற நேரத்திலும் அமைதியாக இருப்பது அதான் உண்மையான தைரியம். தட் இஸ் கிறிஸ்டியன் கரேஜ். அதான் கிறிஸ்தவ தைரியம். அது ஸ்தேவான்ட்ட இருந்துச்சு. He was full of love, அன்பு நிறைந்தவனாக இருந்தான். அதனால தான் சொன்னார், என்ன சொன்னார்? ஆண்டவரே இவர்களை மன்னியும். அன்பு இருந்தால் தான்
மன்னிக்க முடியும். அன்பு இல்லாட்டி வந்துட்டு போகலாம் சர்ச்சுக்கு. அன்பு இல்லாட்டி நிறைய பைபிள் படிக்கலாம், நிறைய டயத்தெல்லாம் கொடுக்கலாம், நல்ல ஊழியம்லாம் செய்யலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, when a man is filled with the Spirit, he becomes full of all these blessings. ஒரு மனிதன் ஆவியினால் நிரம்பினவனாக இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை எப்படி நிறைவா இருக்கும்ன்றதுக்கு அடையாளம் இந்த ஸ்தேவான். மனித முகமோ மனிதரை பற்றிய பயமோ எதுவும் கொஞ்சம் கூட ஸ்தேவானை அசைக்கவில்லை. ஆவியின் வல்லமையினால் ஸ்தேவான் கோதுமை மணி ஆனான். ஆவியானவருடைய வல்லமையினால he became a grain of wheat. படிக்கிறேன் பாருங்க. இயேசு சொன்னார், மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த ஸ்தேவான் ஒரு கோதுமை மணி, அந்த ஒரு மணி செத்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? இதைத்தான் நம்ம அடுத்த 3வது பாடமாக படிக்க போகிறோம். நாம் எங்கே பார்க்கிறோம் என்பதில் கவனம் தேவை. Beware of where we look. ஒரு நெருக்கடி நேரத்தில் எங்கே பார்க்குறோம் என்பது முக்கியம். சரிங்களா? ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை வந்தோன்னா எனக்கு இந்த லாயர் தெரியும், எனக்கு இந்த போலீஸு தெரியும், எனக்கு அந்த கவுன்சிலர் தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும், அப்படி தானே பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த ஸ்தேவான் செய்தது என்ன? அப்போஸ்தலர் 7:55-56 அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலதுபார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலதுபார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். யூத தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்தேவானை தாக்கிய போது அவனது கண்கள் பரம தேசத்தை நோக்கி கொண்டிருந்தன. மூச்சு பிரியும் வேளையில் அவன் 3ஆம் வானத்தில் கண்களை பதித்தான். 3ஆம் வானத்தில் யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். அப்படிதான் படிக்கிறோம். 1ஆம் வானம் ஏரி ஹெவன், காற்று மண்டலம். 2ஆம் வானம் ஸ்டாரி ஹெவன், நட்சத்திர மண்டலம். 3ஆம் வானம் பரமண்டலம் அப்படின்னு படிச்சிருக்கோம் பைபிளில். இந்த 2 வானங்களை தாண்டி இந்த ஸ்தேவான் 3ஆம் வானத்தில் கண்களை பதித்தான். பதர்களான எதிரிகள் அவனுக்கு எதிராக பற்களை கடித்த போது அவனோ பரலோக மகிமையை கண்டான். எல்லாரும் பல்ல கடிச்சாங்க, இவன் பல்ல கடிக்கிறதெல்லாம் பார்க்கல. இவனும் திரும்ப பல்ல கடிக்கல. சரிங்களா? இந்த ஸ்தேவான் என்ன செய்யல? பதிலுக்கு அவன் பல்ல கடிக்கல. பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவானவர் எப்படி இருந்தாராம்? எப்படி பார்த்தாரு ஸ்தேவான்? ஜீசஸ் உட்காந்துருக்க மாதிரி பார்த்தாரா, நிற்கிற மாதிரி பார்த்தாரா? நிற்கிறதா பார்த்தார். அது 2 தடவை இருக்கு பாருங்களேன். அப்போஸ்தலர் 7 நீங்கள் படிச்சிங்கன்னா 55 56 நம்ம முதல்ல படித்த வசனம் தான். முதல்ல படித்த வசனத்தில் 2 தடவை வரும் நிற்கிறதாக. 55 கடைசியில் பாருங்க, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. 56 மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். 2 தடவை. நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா 16 இடங்களிலே இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதாக உட்கார்ந்திருக்கிறாரு என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே மட்டும்தான், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான், ஸ்தேவானுடைய சம்பவத்தில் மட்டும்தான் இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறார். He was standing beside the Father while Stephen was being stoned on the earth. பூமியிலே ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுது இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிற காட்சியை ஸ்தேவான் கண்டான். ஏன் அவர் அங்கே நிற்கிறாரு? இயேசு ஏன் மேலே நிற்கிறாரு? ஏசப்பா பார்த்தாரு, என் பிள்ளை எனக்கா கீழே நிற்கிறான், என் பிள்ளை எனக்கா கீழே நிற்கிறான். இயேசுவுக்காக ஸ்தேவான் பூமியிலே நின்றான். ஸ்தேவானுக்காக இயேசு பரலோகத்திலே நின்றார். ஏன்? அவனை கனம் பண்ணும் விதமாக, in order to honor Stephen. ராஜா உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோமே. ராஜா உட்காந்துருக்காரு,
ஒரு குடிமகன் வருகிறான் அரசவையில். உடனே ராஜா எந்திரிப்பாரா? அதெல்லாம் ராஜா எந்திரிக்கல மாட்டார். அப்படி தானே? அதெல்லாம் எந்திரிக்க மாட்டார். இதுதான் வழக்கம். ஆனால் ராஜாதி ராஜா என்ன பண்ணாரா? ஆஃப்டர் ஆல் டீக்கன், சோறு பரிமாறுறவர், அப்படி தானே, பந்தி விசாரணை செய்கிறவர், ஆஃப்டர் ஆல் டீக்கன், எச்சியல் எடுக்கிறவர், அப்படி கூட சொல்லலாம். அப்படி தானே? அவருக்காக இயேசு எழுந்து நின்றார். If you stand for God, He will stand for you. But the question is, are we standing for God? ஆண்டவருக்காக நின்றால் அவர் நமக்காக நிற்பார். கேள்வி என்ன? நான் ஆண்டவருக்காக நிற்கிறேனா? பிரியமான தேவ பிள்ளைகளே, வானங்கள் திறக்கிறதையும் தேவ மகிமையும் மனுஷகுமாரன் பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்று ஸ்தேவான் சொன்னதும் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தான். நான் அப்படி எதையும் பார்க்கலையே, ஏதோ வானங்கள் திறக்குது, மகிமை தெரியுது, இயேசு நிற்கிறாரு, நான் எதையும் காணவில்லையே, அவர் காண்பதை நானும் காண வேண்டும், என் இருதயமோ வெறுமையா இருக்கிறதே என்று ஒரு இளம் பரிசேயன் மனசு அந்த இடத்துல அவனுக்கு படக்கு படக்குன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. அவர் பார்த்ததை நான் பார்க்கணும். யார் அந்த பரிசேயன்? சவுல். சவுல் அவன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருந்திருக்க வேண்டும், ஸ்தேவானின் பரலோக பார்வைதான் தமஸ்கு சாலையில் இயேசுவை பார்க்க சவுலையும் ஆயத்தப்படுத்தியது. இந்த ஸ்தேவான் மேலே பார்த்துக்கிட்டு இருந்தனால தான், இயேசுவை பார்த்தனால தான் சவுலும் என்ன பண்ணாரு? அவரும் தமஸ்கு போகிற வழியில் இயேசுவை பார்த்தார். அருமையான பெற்றோர்களே, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு சவால் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். நீங்கள் எதையோ யாரையோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆண்டவர் பார்க்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை நேரத்தில் புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா பிள்ளைகளும் புலம்பத்தான் செய்யும். அப்படி ஸ்தேவான் பெற்ற ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை தான் யாரு? சவுல். அன்பான தேவ பிள்ளைகளே, God never wastes the blood of His saints. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் ரத்தத்தை என்ன செய்ய மாட்டாரு? வீணாக்க மாட்டாருங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினாலும் அதற்கு பலன் கண்டிப்பாக உண்டு. அதான் கோதுமை மணி. அந்த ஒரு மணி செத்தாலும் ஆண்டு நினைச்சுவார், நிறைய மணிகளை எழுப்புவார். ஆளை குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டைன்னு சின்ன வயசில் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகளை கேட்டால் தெரிய மாட்டேங்குது. தம்பி தெரியுமா? தெரியலன்றாங்க பாருங்க. என்னது? தேங்காய், தென்னை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தேவான் இருக்கான, இவன் ஒரு தென்னை மரம் மாதிரிங்க. இவன் ஒரு தென்னை மரம். ஒரு தேங்காயை உள்ளே போட்டாங்க, மேலே பார்த்தா 90. இந்த ஸ்தேவான் மூலமாக அநேகர் இயேசுவண்டை வந்தார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. Stephen's martyrdom was the price paid for Saul's soul and what a trophy of grace he was to become. இந்த ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி மரணம் சவுலின் ஆத்மாவுக்காக செலுத்தப்பட்ட விலைக்கிரயம். அவன் அந்த விலைக்கிரயம் செலுத்தினதுனால ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு என்று ஒரு கிருபையின் வெற்றி சின்னமாக யார், எந்த ஆத்மா சம்பாதிக்கப்பட்டது? பவுல். அப்படிதானே? இந்த பவுல் மூலமா எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, so God never wastes the blood of His saints. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் ரத்தத்தை என்ன செய்ய மாட்டாரு? வீணாக்க விடமாட்டார். சங்கீதம் 30 படிச்சீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 30 8ஆம் வசனம் நினைக்கிறேன், நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப அழகான வசனம், எடுத்து வாசிப்போம். இதில் நான் போடலை, இப்போ தான் ஞாபகம் வருது. வாசிக்கலாமா? சங்கீதம் 30 வசனம் 8 என்ன சொல்லி? யாரா சத்தமாக படிங்க பார்ப்போம். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? ஏதாவது லாபம் இருக்கா இந்த ரத்தத்தினால? அட்லீஸ்ட் டொனேஷனாக பண்ண சொல்லி பிளட் டொனேஷன் பண்ணுறோம், அப்படி தானே?
ரத்த தானம் இதையாவது பண்ணுவோம் சொல்லி ரத்த தானம் பண்ணுறவங்க இருக்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த ஸ்தேவான் இயேசுவுக்காக தன் ரத்தத்தை சிந்தினான். அந்த ரத்தத்தில் முளைத்த ஒரு கோதுமை மணிதான் சவுல். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தேவான் கற்களை பார்க்கவில்லை, கர்த்தரை பார்த்தான். மதவெறியரை பார்க்கவில்லை, மகிமையின் தேவனை பார்த்தான். கல்மணம் கொண்டவனே கல் வைத்து அடிப்பான், அப்படித்தானே? கல்மணம் கொண்டவன் தான் கல் வைத்து அடிப்பான். நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, யூதர்கள் கலாச்சாரமே கல்லெறிகிற கலாச்சாரம் தான். இயேசுவை கல்லெடுத்து அடிக்க அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். தாவீதை கல்லெடுத்து அடிக்க ஆயத்தமாக இருந்தார்கள். மோசையை கல்லெறி ஆயத்தமாக இருந்தார்கள். அந்த விபச்சார ஸ்திரியை கல்லெறி ஆயத்தமாக இருந்தார்கள். அதான் உடனே கிடைக்கும், அப்படித்தானே? அப்போ இந்த யூதர்கள் கலாச்சாரமே கல்லெறி கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் என்ன? கல்லில் கொல்ல மாட்டோம், சொல்லுலே கொன்றும், அப்படித்தானே? கல்லில் கொல்ல மாட்டோம், அவங்கெல்லாம் கல்லடி, நாங்கெல்லாம் சொல்லடி, அப்படித்தானே? அன்பான தேவ பிள்ளைகளை, ஸ்தேவான் சுற்றிலாம் பார்க்கல. யார் பல்ல கடிக்கிறாங்க, யார் கல் எடுக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கல. அவன் கற்களை பார்க்கவில்லை, கர்த்தரை பார்த்தான். மதவெறியர் ஆகிய யூதர்களை பார்க்கவில்லை, மகிமையின் தேவனாகிய அந்த தெய்வீக யூதனை, இயேசுவை அவன் பார்த்தான். நாம் எப்படி பிரச்சனைகளை பார்க்கிறோமா, அல்லது தேவனை மட்டும் பார்க்கிறோமா? யாரை பார்க்கிறோம்? எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். என்ன செய்யணுமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, லுக்கிங் அண்ட் டு ஜீசஸ் தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த், அவரை நோக்கி இந்த ஓட்டத்தில் என்ன செய்யணுமா? பொறுமையாக ஓடணும். அப்படித்தான் ஸ்தேவான் ஓடி முடிச்சிட்டார். கடைசியாக 4, நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் என்பதில் கவனம் தேவை. Beware of whom we lean upon. முதல்ல என்ன படித்தோம்? முதல் பாடம் என்ன? நாம் எப்படி வாழ்கிறோம். ரெண்டாவது, நாம் யாரால் நடத்தப்படுகிறோம். மூணாவது, எங்க பார்க்கிறோம், யாரை பார்க்கிறோம். நாலாவது, நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் என்பதில் கவனம் தேவை. அப்போஸ்தலர் 7:58 60 வரைக்கும் படித்தோன்னா, இதெல்லாம் படிச்சிட்டோம், திரும்ப படிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 7:58 60 வரைக்கும் படித்தோன்னா பாருங்க, 59 60 மட்டும், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். 60, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். ஸ்தேவான் கடைசி நிமிடம் வரைக்கும் கர்த்தரையே சார்ந்திருந்தான். ஆண்டவர் மட்டும்தான் சார்ந்திருந்தார். எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஒரு பரியாசக்காரன் ஒரு கேள்வி கேட்டான ஒரு தெருப்பிரசங்கியாரை பார்த்து, உங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்களே, அந்த ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது உங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்க ஆண்டவர் எங்க போயிருந்தார்? உங்க ஆண்டவர் ஏன் ஒன்றும் செய்யலை என்று ஒருத்தன் கேட்டான். அதுக்கு இந்த பிரசங்கியார் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் ஸ்தேவானுக்கு ஒன்று செய்தாரே. God did something for Stephen. என்ன செய்தார்? தனது கொலைகாரர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கிற கிருபையை அவர் அவனுக்கு தந்தாரே அப்படின்னு பதில் சொன்னார். என்னப்பா ஒன்றும் செய்யலைன்ற ஆண்டவர் ஸ்தேவானுக்கு? இந்த எதிரிகளை மன்னிக்கிறேன், அவனுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களை மன்னிக்கிறேன், அந்த கிருபையை கொடுத்தாரே. எதிரிகளுக்காக, எதிரின்னு நம்ம நினைக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோமா? பேரை கேட்டாலே கசக்குது. ஆமாவா இல்லையா? பாவக்காய் கூட கசக்காது. பிடிக்காதவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ஜெபத்தில், அப்படிதானே? ஆனால் இவர் ஜெபம் பண்றார் பாருங்க. அதனால தான் அந்த பிரசங்கியார் சொன்னாராம், ஆண்டவர் இந்த கிரேஸ் கொடுத்தாரு. ஸ்டோன்ஸ் broke his head but not his heart. Grace was his to forgive his murderers. கற்கள் ஸ்தேவானுடைய மண்டையை உடைத்தது, ஆனால் எதை உடைக்கல? அவன் மனசை உடைக்கல. கொலைகாரர்களை மன்னிக்கிற கிருபை யாருக்கு இருந்துச்சு? ஸ்தேவானுக்கு இருந்துச்சுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க,
இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் பழகிக்கணும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். எரேமியா 33:3 வாசிக்கிறோம். ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது, நம் பாரங்களை பரலோக தேவனிடம் கொடுத்து விட பழகிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? எப்பவும் என்ன செய்யணும்? அவர் நோக்கி கூப்பிடணும். ரெண்டாவது பாரங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அவ்வளோதான். இதை ஸ்தேவான் கண்டிப்பாக செய்திருப்பார். அதனால தான் அவரால் கடைசி வரைக்கும் அதை செய்ய முடிந்தது. 1 பேதுரு 5:7 படிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வச்சுட்டாரு, இந்த ஸ்தேவான் வச்சுட்டார். உயிர் போகுது, ஆண்டவர் மேலே வச்சுட்டார் பாரத்தை. இயேசுவை பார்த்து கொண்டிருந்த ஸ்தேவானின் வாழ்வு இயேசுவை போன்றதாகவே முடிவடைந்தது. அவரும் அப்படி தான் செத்தார் சிலுவையில். பிதாவே இவர்கள் மன்னியும். அதே மாதிரி தான் இவரும் செத்தார். ஸ்தேவான் மெய்யாகவே ஸ்தேவான் இரத்த சாட்சிகளின் கிரீடம் தான் அல்லவா? அநேக இரத்த சாட்சிகள் இந்த மாபெரும் போராட்ட புத்தகத்தில் நிறைய பேரை பற்றி படிக்கலாம். நம்ம இன்னும் படிக்க போகிறோம். அவங்க எல்லாம் அந்த படிச்சிங்கன்னா சில இரத்த சாட்சிகள்லாம் அந்த அவங்கள உயிரோடு எரிக்கி கொண்டு போகும்பொழுது கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி போனாங்களாம். கல்யாண வீட்டுக்கு. சரிதானே? நம்ம சர்ச்சு கூட அப்படி போக மாட்டோம், கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி. அதனால தான் இவரை இரத்த சாட்சிகளின் கிரீடம் என்று சொல்கிறோம். முடிவுரையாக ஒரு அழகான வாக்கியம் வாசித்து முடிக்கிறேன். வாரன் வியர்ஸ்பி என்ற ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார் பாருங்களேன். God does not call all of us to be martyrs, but He does call us to be living sacrifices. In some respects, it may be harder to live for Christ than to die for Him. But if we are living for Him, we'll be prepared to die for Him if that is what God calls us to do. ரொம்ப அழகாக இருக்குல்ல தமிழில்? நம்ம எல்லாரையும் இரத்த சாட்சிகளாவதற்கு தேவன் அழைக்கிறது இல்லை. எல்லாரும் இரத்த சாட்சியை சாவமா அப்படிலாம் நமக்கு தெரியாது, இருக்கலாம். அப்படி அழைக்கிறது இல்லை தேவன். ஆனால் ஜீவ பலிகளாக விளங்குவதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். ஒரு விதத்தில் சொன்னால் கிறிஸ்துவுக்காக மரிப்பதை விடவும் அவருக்காக வாழ்வதுதான் ரொம்ப கஷ்டம். மாமியார் டார்ச்சர் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர் இருக்கும், பிள்ளைகளால் டார்ச்சர் இருக்கும், நோயினால் டார்ச்சர் இருக்கும், பக்கத்து வீட்டு அம்மானால டார்ச்சர் இருக்கும், எங்கனாலும் இருக்கும். அதுலேயும் ஆண்டவருக்காக வாழ்கிறது தான் கடினமானது. உயிர் பொட்டுன்னு போயிருங்க, சரிதானே? ஆனால் வாழ்வுதான் கடினம். ஆனால் நாம் அவருக்காகவே வாழ்கிறோம் என்றால் அவருக்காக மரிக்கவும் நாம் ஆயத்தப்பட்டு விடுவோம். அதுதான் தேவ சித்தம் என்றால் அப்படிதான் மரிக்கணும். இரத்த சாட்சி அதான் தேவ சித்தம்னா அதுவும் ஆண்டவர் அப்பயும் நமக்கு அந்த கிரேஸ் கொடுத்துருவார். அந்த கிருபையை தேவன் தருவார். வாசிக்கலாமா? இந்த 2 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்து முடிக்க போகிறேன். வாசிக்கலாமா? ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தேவானை குறித்து படித்தோம் அப்பா, கற்றுக் கொடுத்தீர், கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, ஸ்தேவானை போல அவர் ஒரு கிரீடமாக விளங்கினார். இயேசுவே அவருக்காக எழுந்து நின்றார். எத்தனை பெரிய கணம் ஒரு சாதாரண விசுவாசிக்கு, ஒரு சாதாரண டீக்கனுக்கு. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை தேடாமல் ஆண்டவரே, ஆண்டவருக்காக என்ன பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று அப்படி தேடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற போகிற ஜான், சோஃபியா இருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களும் ஆண்டவருக்காக நிற்கணும், கடைசி வரைக்கும் நிற்கணும். ஆண்டவரே, நீதாமே அவர்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே, ஆமென்.